அதிமுகவின் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இருமொழிக் கொள்கை தமிழகம் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மும்மொழிக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று இல்லை, இந்திய மொழி எது வேண்டுமானாலும் இருக்கலாம், நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை என்று தர்மேந்திர பிரதான் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். தமிழகத்தினுடைய ஆதார சுருதியாக இருப்பது, அடிப்படை அடிநாதமாக இருப்பது இருமொழிக் கொள்கைதான். அதுதான் இந்த மாநிலத்தின் வித்தாக இருக்கிறது, விதையாக இருக்கிறது, உரமாக இருக்கிறது. இன்றும் நீர்த்து போகாத நம்முடைய மக்கள் பண்பை அதுதான் கட்டி காப்பாற்றி வருகிறது. இந்தி படித்தால் இன்னும் பல்வேறு வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் கிடைத்துவிடும் என்று சொல்லுகிறவர்கள் இடமாறு தோற்றப்படையை போல தொடர்ந்து எங்களை மிரட்டியும் அச்சுறுத்தியும் வருகிறார். இந்தி படித்தவர்கள் வடமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து இங்கு உணவு விடுதிகளில் தான் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுவே எங்கள் மீது திணித்தால் நாங்கள் எங்க உத்தரகாண்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் ஹரியானாவுக்கும் கைகட்டி கொண்டு அவர்களுக்கு வேலை செய்ய முடியும். ஆக ஒரு மொழி திணிப்பு என்பது அடியோடு இருக்கக்கூடாது என்பதுதான் காலங்காலமாக இருக்கிறது. கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருக்கிற சித்தராமையா கூட சொல்கிறார், மொழி கொள்கையில் உறுதிப்பாட்டோடு தமிழகம் செயல்பட்ட காரணத்தில்தான், தமிழ்நாடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்று அந்த மாநிலம் சுயம்பாக இருக்கிறது என்று ஒரு பாராட்டுரையை எடுத்துரைத்திருக்கிறார். அப்படியான ஒரு நிலைப்பாட்டை கர்நாடகா எடுக்க வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே கூட பேசியிருக்கிறார்கள். ஆக இந்தியாவுக்கே பாடு நடத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆக தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த கொள்கையின் மீது உரசி பார்க்க கூடாது. இந்த சித்தாந்தத்தின் மீது அடிபணிந்து வைத்துவிட முயற்சித்தால் தமிழகம் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாது. மேலும் இருமொழி கொள்கைதான் உயிர்ப்பான கொள்கை. நீங்கள் தாய்மொழியாக இருக்கிற, உயிர்மொழியாக இருக்கிற 3200 ஆண்டுகள் பழமைமிக்க பண்பாடு நாகரிகத்தையும் கட்டி காப்பாற்றி வருகிற உலகத்தின் 7000 மொழிகளில் 23 மொழிகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அவற்றில் 10 மொழிகள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மொழி. அந்த 10 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. அப்படிப்பட்ட பழமையும் பண்பாடும் மிக்க ஒரு மொழியை தாய்மொழியாகவும் இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாவது மொழிக்கு இந்த அவசியமே எழவில்லை. அப்படி ஒரு வாய்ப்பில்லை. மூன்றாவது மொழி திணிப்பை நாங்கள் அடியோடு எதிர்க்கிறோம். நன்றி சார். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.